அத்தை, சுபஸ்ரீ உன் குழந்தைதான்றதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாங்க அத்தை. ரோஜா, அந்த இட்லி வித்தவ நல்ல மிளகா சட்னி அரைச்சுதான் அமைச்சிருக்கா. என்னம்மா இது? நீ பெத்த குழந்தைக்கு நம்ம என்னமா ஆதாரம் கொடுக்கறது? இது என்னமா புது கதையா இருக்கு? ஏமா, நீ உள்ள புது குழந்தைய தூக்கிட்டு வர வேண்டியதானே? அப்படிலாம் இன்னொருத்தர் வீட்டுக்கு அத்துமீறி போய் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. அது நியாயம் கிடையாது. அக்கா, அவங்க நம்ம வீட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம கிட்டே ஆதாரம் கேக்குறாங்களே, அது எப்படி நியாயமாக முடியும்? முத்து, இந்த சோலையம்மா ரொம்ப சாமர்த்தியமா எல்லா வேலையும் செஞ்சிருக்கா. உனக்கு பிறந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை இறந்து போச்சு. அப்புறம் எந்த முகாதத்துல என்கிட்ட வந்து குழந்தைய கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. சுபஸ்ரீ என் மருமகளுக்கு பிறந்த குழந்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு போன்றாங்க. என் மருமகளுக்கு எல்லா தகுதியும் இருக்கும்போது நாங்க ஏன் உங்க குழந்தைய வாங்க போறோம்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க குழந்தைய கொடுக்கவும் இல்ல, நாங்க வாங்கவும் இல்லைன்றாங்க. இப்போ வேற பொண்ணு ரங்கம் தான் இந்த குழந்தைய எங்களுக்கு கொடுத்தாருன்னு உங்களால நிரூபிக்க முடியுமான்னு எதிர்கேள்வி கேக்குறான். என்னால எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல. அக்கா, நம்ம சுபஸ்ரீய நம்ம குழந்தையான்னு நம்ம கிட்ட ஆதாரம் கேக்குறாங்களே, அவங்க குழந்தைங்கிறதுக்கு அவங்க என்ன ஆதாரம் வச்சிருக்காங்க? வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மாடி, இப்ப என்னம்மா பண்றது? குழந்தைய போராடிதான் வாங்கணும். போராடியா? ஏமா, அந்த ருக்மணி என்னமா சொல்லுச்சு? அவ என்னத்த பண்ணுவா? பாவம், அதிர்ச்சியில அப்படியே உடைஞ்சு போயிட்டா. அப்போ குழந்தைய எப்படிமா வாங்குறது? சுபஸ்ரீ நம்ம குழந்தைதான்னு ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு ருக்மணிக்கு எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுப்பா. ஐயோ அக்கா, நம்ம வீட்டு குழந்தை நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு என்னதாக்கா வழி? சட்டப்படி போறதுதான் ஒரே வழி. சுபஸ்ரீ நம்ம வீட்டுக்கு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது என்னமா அநியாயமா இருக்கு? நீ பெத்த குழந்தைய வாங்குறதுக்கே சட்டப்படிதான் போய் வாங்கணுமா? நான் ஒரு சாதாரண பொண்ணா இருந்தா குடுமிப்பிடி சண்டை போட்டு கத்தி கூத்தாடி குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பேன். நான் அரசாங்கத்துல பொறுப்புள்ள ஒரு IAS அதிகாரியா இருக்கேன். குழந்தைய சட்டப்படிதான் வாங்கணும், வேற வழியே இல்ல. ரமாமணி, குழந்தை கேக்குறது கலெக்டர்னு தெரிஞ்சும் அந்த இட்லி வித்த சோலையம்மா அர்ச்சனா கண்ணில் விரலோட்டு ஆட்டுற போல இருக்கு. சரியான பொம்பளை கிட்ட தான் அர்ச்சனா மாட்டிட்டு முழிக்கிறா. ஆமா ஆமா. ஏய், நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாதுடி. எங்க அக்கா எதையும் நேர்மையா அணுக நினைக்கிறாங்க, அது உனக்கு கிண்டலா தெரியுதா? ரோஜாக்கு மட்டுமா கிண்டலா தெரியுது? பாக்குற எல்லாருக்குமே இவர் செஞ்ச காரியத்தினால என்ன பார்த்தா கிண்டலாதான் தெரியும். பெத்த குழந்தைய தேடி 1 மாசத்துக்கு அப்புறம் ஒரு கலெக்டர் இப்படி அலையறான்னு தான் தெரியும். குழந்தைய பெத்த எனக்கு என் மனசு தவிக்கிற தவிப்ப எனக்கு தான் தெரியும். நான் பெத்த குழந்தை சுபஸ்ரீ என்னை தேடி வர இப்பதான் உனக்கு மனசு வந்துதான்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஜெயஸ்ரீ, நில்லுங்க. இனிமே குழந்தை நீங்க தொடக்கூடாது. எப்ப சுபஸ்ரீ நம்ம வீட்டுக்கு வராளோ அது வரைக்கும் ஜெயஸ்ரீ பக்கம் வராதிங்க. அது மட்டும் இல்ல, சுபஸ்ரீ நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் நீங்களும் என்கிட்ட பேச தேவையில்ல. அர்ச்சனா, அர்ச்சனா, சொல்றத கொஞ்சம் கேளு அர்ச்சனா.
போனாங்க? மச்சான் அத்தி அதுக்குள்ள திரும்பி வந்துட்டாங்களா? வர வணக்கம்மா. ஓ நீங்களா? வாங்க வாங்க உள்ள வாங்க 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 உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க மைனா மேடம்? என்னன்னு நான் ஊருக்கு தான் மைனா. உங்களுக்கு எப்பவுமே பூமிகா தான். அண்ணே உங்க எல்லாருக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலண்ணே. என்னம்மா நீ பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு? நாங்க என் கடமையை தானே செஞ்சோம். அப்படி சொல்லாதீங்கண்ணே. நான் என் சுயநலத்துக்காக நடிச்சேன். ஆனா நீங்க எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. என்னம்மா நீ வாய்க்கு வாய் அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுட்டு இப்ப வெளியால் மாதிரி நன்றி சொல்லிட்டு இருக்கேம்மா. இப்போவாது உன் புருஷன் உன் கூட சந்தோஷமா இருக்காரா இல்ல இன்னும் அந்த மைனா முகத்துல தான் சுத்திட்டு இருக்காரா? அதை என்ன கேக்குறீங்க? இப்ப அந்த மைனா பேரை கேட்டாலே மச்சனுக்கு பயங்கரமா கோவம் வருது. யாராவது வாய் தவறி மைனா பேரை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, வாய்க்கு வந்தபடி திட்டிடுறாரு. குழந்தை பேரை கூட தங்க மைனான்னு இருந்தத தங்க வசந்தான்னு மாத்திட்டாரு. என் மேல கூட ரொம்ப பாசமா இருக்காருண்ணே. அம்மாடி நீ சொல்றத கேட்கும் போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நாங்க வேண்டாத தெய்வம் இல்லம்மா. இன்னைக்கு நாங்க சந்தோஷப்படுறது எங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுமோ அதை விட 1000 மடங்கு சந்தோஷமா இருக்குமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அது மட்டும் இல்லம்மா, நீயும் மதனும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கீங்க கேள்விப்பட்டா திருப்பதிக்கு நடந்தே போய் மொட்டை போட்டுக்கிறேன்னு சார் வேண்டிக்கிட்டாரு. எப்படியோமா நீதான் மைனாங்கிற விஷயம் மதனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரியாம பாத்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே. நீங்க தப்பி தவறி கூட அவர் கண்ணில் பட்டுறாதீங்க. அவர் கண்ணில் மட்டும் மாட்டினீங்கன்னா அப்புறம் கேள்வி மேல கேள்வியா துருவி துருவி கேட்டு உங்களை படுத்து எடுத்துருவாரு. உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு. நீ அதை பத்தி கவலையப்படாதம்மா. நாங்களா தேனாமட்ட நாடக குரூப் இது மாதிரி எவ்வளவு நாடகம் போட்டிருக்கோம். இங்க பாருமா, நாங்கெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சோம், எங்களை தட்டிக்கு யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அத பத்தி நீ கவலைப்படாத, நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் அண்ணா. இருங்க ஒரு நிமிஷம் வரேன். அண்ணே நீங்க எல்லாரும் எனக்காக செஞ்ச உதவிக்கு என்னால பிரதிபலனா என்ன செய்யறதுன்னு தெரியல. இது பாருங்க, இதுல 10,000 பணம் இருக்கு. ஆளுக்கு கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்தாங்க. என்னம்மா தங்கச்சி, அண்ணே அண்ணேன்னு வாய்க்கு வாய்க்கு சொல்லிட்டு இப்படி பணத்தை கொடுத்து எங்களை அண்ணின்னு ஆக்கிட்டேம்மா. வாழ்க்கைக்கு பணம் தேவைதாமா, ஆனா பணமே வாழ்க்கை ஆயிருமாமா. அம்மா நாங்க பணத்துக்காக நாடகம் போடுறவங்க இல்லம்மா, வாழ்க்கைக்காக நாடகம் போடுறோம். ஏதோ நாங்க போட்ட நாடகத்துல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது நினைக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஏதோ அர்ச்சனா மேடம் புண்ணியத்துல மாசம் 10 நாள் எங்க நாடக நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து உன் நாடகத்தையும் அரங்கேற்றம் பண்ணிட்டோமா. ரொம்ப நன்றிண்ணே. அட என்னம்மா நீ திரும்ப திரும்ப நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருக்க? வேணும்னா ஒண்ணு செய்யுமா, அர்ச்சனா மேடத்துக்கிட்ட சொல்லி மாசத்துல இன்னும் ஒரு 10 நாடகம் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுமா. எங்களுக்கு அது போதுமா, இந்த காசு பணம்லாம் வேணாமா. ஆமாமா சரிண்ணே சொல்றேன். நான் அர்ச்சனா அக்கா கிட்ட கண்டிப்பா சொல்லி நீங்க நாடகம் போட ஏற்பாடு பண்றேன்.
மாமா வாடா. நீங்க இங்க வந்தீங்க? ஏற்கனவே இந்த மைனாவோட சேர்ந்துக்கிட்டு என் புள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்ப யார் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? ஹலோ, ஜஸ்ட் கெட் அவுட் எவரிபடி. என்ன சார் நீங்க தப்பு பண்ணிட்டு எங்க மேல கோவப்படுறீங்க? நியாயமா பார்த்தா நாங்க தான் உங்க மேல கோவப்படணும். என்னது? நீ ஏன் மேல ஏன் கோவப்படணும்? ஆமா சார், மைனா மேடத்தை என் படத்துல தான் அறிமுகப்படுத்தினேன். என் படத்துல நடிக்கும் போது தான் நீங்க பழகுனீங்க. என் செலவுல தான் காதலிச்சீங்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்களா? அதுவும் இல்லையே. நீங்களும் உங்க அம்மாவை மாறி மாறி அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தீங்க. அதனால இப்ப மைனா மேடம் எங்க போனாங்கன்னா எங்களுக்கு தெரியல. எங்க படத்தோட கதாநாயகி எங்கேயோ ஓடி நல்லா ஓட வேண்டிய எங்க படத்தோட ஷூட்டிங் பாதிலேயே நின்னு நஷ்டப்பட்டு நடுத்தருவுல நிக்கிறோம். ஒரு படம் பாதிலேயே நின்னா அந்த டைரக்டரோட தலையெழுத்து என்ன ஆகுன்னு தெரியுமா? பிச்சைதான். யோ, இதுல உனக்கு என்ன நஷ்டம்? சார் சொல்லுங்க சார். என்ன நஷ்டமா? என் படம் பாதியிலே நிக்குது. இந்த படத்துக்கு செலவு பண்ண தொகையை வட்டியோட கணக்கு போட்டா 2.5 கோடி ரூபாய்க்கு மேல வருது. அது உங்களால தர முடியுமா? என்னைய நியாயம் பேசுற? நீங்க அந்த திமிர் பிடிச்ச மைனா வச்சு படம் எடுத்தீங்க. அவ எங்க ஓடுனானே தெரியல. நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கோம். பணம் வேணும்னா அவகிட்ட கேளுங்க. நாங்க எதுக்கு கொடுக்கணும்? மேடம், நீங்க ஒண்ணும் பணம் தர வேணாம். நாங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு சீப்பானவங்க இல்ல. சார், நாங்க ஒரு ஐடியா சொல்றோம், கேக்குறீங்களா? யோ, நீங்க ஒரு ஐடியாவும் சொல்ல வேணாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கயா. சார் முதல்ல என்ன சொல்றேன்னு கேளுங்க சார், அப்புறம் முடிவெடுங்க. எதுவும் அந்த சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பிங்க முதல்ல. சார், இது வரைக்கும் நாங்க 75% படம் எடுத்துட்டோம். மீதி படத்தை எடுத்து முடிக்கணும்னா மைனா மேடம் வேணும். அவங்க இல்ல, எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. அதனால நீங்க தானே மைனா மேடத்துக்கு மேனேஜரா இருந்தீங்க. உங்க ஒய்ஃப் பூமிகா வேற பாக்குறதுக்கு மைனா மாதிரி இருக்காங்க. இவங்கள மைனா மாதிரி மாத்தி மேக்கப் போட்டு மீறி படத்தை முடிச்சிடறோம். அதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். எப்போ கால் ஷீட் தருவீங்க? தர்றாங்க. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? முன்னாடி என்னடானா அந்த மைனாவை ஷூட்டிங்னு சொல்லி கண்ட நேரத்துல கூட்டிட்டு போய் என் வாழ்க்கையை கெடுத்தீங்க. இப்ப நான் மனசு திருந்தி என் பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ஏன் அது பொறுக்கலையோ? வந்துட்டானுங்க என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு. பூமிக்காவை மைனாவை நடிக்க சொல்றீங்க? ஏய், மரியாதையா வெளியே போயிடுங்க, இல்ல மனுஷனாவே இருக்க மாட்டான். சார், நாங்க சொன்னதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார். இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி நடிக்க மாட்டா. இப்ப நீங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போகல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நல்ல ஆளுங்களும் மூஞ்சியும். பூமிகா, எதுக்கு இவனுங்களெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுற? மச்சான், இவங்கள யாரு? அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறாங்க. இவனுங்கெல்லாம் அந்த ஓடி போன மைனா வச்சு படம் எடுத்தவனுங்க. இப்ப வந்து அவளுக்கு பதிலா குடும்ப பொண்ணா இருக்க ஒன்ன நடிக்க சொல்றானுங்க. இங்க பாரு, இனிமே அவனுக்கு இந்த பக்கம் வந்தா உள்ளே விடாத. நானே அந்த மைனா கடிச்சா அவளை அப்படியே கொண்டு போட்டுறான்னு கோல வெறியில இருக்கேன். இவனு என்னன்னா உன்ன போய் மைனாவை நடிக்க சொல்றானுங்க. ராஸ்கல்ஸ். அந்த மைனா மேல மதன் அவ்வளவு கோவத்துல இருக்கான்.
அடுத்த தடவை நான் திரும்ப வரும்போது நீங்க கேட்டீங்களே ஆதாரம், அதை கொண்டு வந்து உங்க முன்னாடி வீசிட்டு என் குழந்தைய எடுத்துட்டு போறேன். இங்க இருக்கடா. ருக்கு, ஏன் அழற? எனக்கு ஒன்றும் புரியலங்க. நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. அர்ச்சனா அக்கா சொல்றது உண்மையா இல்ல நீங்க சொல்றது உண்மையான்னு எனக்கு ஒன்றும் புரியல அத்தை. ருக்கு, நீ ஏன் இப்படிலாம் யோசிச்சு குழப்பத்துல இருக்க? இது நம்ம குழந்தை தான். அப்படின்னா அர்ச்சனா அக்கா எதுக்காக அவங்க குழந்தைன்னு சொல்லணும்? அதுக்கு பதில் நான் சொல்றேன். சொல்லுங்க. உனக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒரே நேரத்துல பிரசவம் நடந்துச்சு. அப்ப அர்ச்சனாவுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. அதுல ஒரு குழந்தை செத்து போச்சு. அதே நேரத்துல தான் உனக்கு குழந்தை பிறந்துச்சு. அங்க உன் குழந்தைய பார்த்த பொண்ணு ரங்கம் தவறி போன அவன் குழந்தைதான் மீண்டும் உன் மூலமா பிறந்திருக்குன்னு அதீத நம்பிக்கை ஏற்பட்டு போய் அதை நம்பவும் செஞ்சிட்டான். அந்த நம்பிக்கையில தான் அந்த பொண்ணு ரங்கம் அடிக்கடி உன் குழந்தைய பார்க்க வந்தா. இத அர்ச்சனா கிட்டேயும் சொல்லி நம்ப வச்சுட்டான். நாளாக நாளாக நம்ம குழந்தைய அவனோட குழந்தைய அவன் நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அர்ச்சனாவும் இத நம்பிட்டா. அதனாலதான் உன் மேல பாசத்தை காட்டி வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு பேர் வைக்கிற நிகழ்ச்சியை நடத்துனாங்க. மொத்தத்துல தான் குழந்தை தவறி போனதை தாங்க முடியாத துக்கத்துல புத்தி பேதலிச்ச பொண்ணுரங்கம் அர்ச்சனா கிட்ட பொய் சொல்லிட்டான். அத நம்பி அர்ச்சனா இங்க வந்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டா. பொண்ணுரங்க அண்ணன் சொன்னதுக்காக அர்ச்சனாக்கா இங்க வந்து பிரச்சனை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பிரசவம் பார்த்த டாக்டரே அர்ச்சனாக்கா கிட்ட சொன்னாங்கன்னு தானே அவங்க இங்க வந்து சொன்னாங்க. அர்ச்சனா சொன்னான்னா அப்படி சொன்னவ எதுக்காக நான் குழந்தையை தாண்டும் போது தடுக்கணும்? விட்டுற வேண்டியது தானே. நம்ம குழந்தைய போட்டு தாண்ட வந்த என்ன அவங்க ஏன் தடுக்கணும்? நீயே சொல்லுமா. குழந்தைய போட்டு ஒருத்தி தாண்டுனா அதுதான் சத்தியம்னு அர்ச்சனாவுக்கு தெரியும். அதான் அதுக்கு பயந்து போய் அர்ச்சனா என்ன தடுத்து சட்டப்பூர்வமா நிரூபிக்கிறேன்னு சாமர்த்தியமா பேசிட்டு போயிட்டா. அர்ச்சனா கலெக்டர் இல்லையாமா? அந்த பதவியை பயன்படுத்தி தனக்கு சாதகமா என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு உன் குழந்தைய உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போக திட்டம் போடுவான். என்ன ஆனாலும் சரிம்மா, உனக்கு பிறந்த குழந்தைய உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போக அந்த கடவுளே விட மாட்டாரு. கடவுள் ஜெயிக்கிறாரா இல்ல அந்த கலெக்டர்மா ஜெயிக்கிறாளான்னு பாப்போம். இருமா இத வரேன். ருக்கு, அம்மா சொல்றது எல்லாமே சத்தியம். இதுக்கு மேல நான் எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை. ருக்கு, இந்தா குழந்தை இப்படி. இப்ப நான் சொல்றதெல்லாம் சத்தியம். இந்த குழந்தை நீ 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைதான். இந்த குழந்தை உன் உயிருமா, உன் உயிர் உன்னை விட்டு போக கூடாதுமா. அதுக்காக நான் ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். அன்னைக்கு ஒரு பைத்தியக்காரன் குழந்தை திருட வந்தான்னு சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்லம்மா, அந்த பொண்ணுரங்கந்தான். நான் இதையே இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்தேன்னா கலெக்டர் புருஷன் திருட வந்தான்னா யாராவது நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்கம்மா. நம்மளதான் குத்த சொல்லுவாங்க. அதுக்காக தான் வாயை மூடிக்கிட்டு நான் மௌனமா இருந்தேன். இதை நான் அப்பவே வெளியில சொல்லியிருந்தா நம்ம மேல எந்த தப்பும் வந்திருக்காது.
பொண்ணு ரங்கத்துக்கு புத்தி பேதலிச்சு போயிருக்குமா. அந்த பொண்ணு ரங்கம் இருக்கானே அர்ச்சனா கிட்டயே உன் குழந்தைய அவங்க குழந்தை நம்ப வச்சுட்டானா பாரு. அதனாலதான் நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீ அவங்க கிட்ட இருந்து விலகியே இருமா. அந்த பொண்ணு ரங்கத்துக்கிட்டயோ அர்ச்சனா கிட்டயோ நீ எந்த தொடர்பும் வச்சுக்காத. அப்படி இல்லைன்னா உன் குழந்தை உன்னை விட்டு பறி போயிடுமா. ஜாக்கிரதை. ருக்கு, அம்மா சொல்றதெல்லாம் நிஜம். நீ எதையும் குழப்பிக்காம தைரியமா இரு. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.